கடவுளே, ஏன் தான் தண்டனை தீருதோ, ஏன் தான் வெளியே அனுப்புறானுங்களோ தெரியல. ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது மணி அடிச்சா சோறு போடுவான், வெளியே வந்த உடனே பசி வயித்த கிள்ளுது. என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏண்டா பழையபடி ஜெயிலுக்குள்ள போயிடுவோமா? ஓய், என்னடா பேசாம இருக்கிற? ஏதாவது சொன்னியா? பசி கால் அடிக்குதுடா, ஒன்னும் கேட்கல. பழையபடி ஜெயிலுக்கு போயிடுவோமா? சோறு இல்லையே. எப்படி அங்கதானடா போறோம்? வந்து 2வது நாள்லயே போயிடணுமா ஜெயிலுக்கு? அந்த 2 நாளைக்குள்ள பூவாக்கு என்ன பண்ணுவேன்? பாத்தியா, இவ்வளவு சோத்த வெளியே போற அளவுக்கு ஒருத்தன் வீட்டுல இருந்து இலை விழுவுதுன்னா அவன் நாணயமாவா சம்பாதிச்சிருப்பான்ற. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ இந்த போறதுக்கு முன்னாலே பிடிச்சிக்கலான்றியா? அது இல்லடா, கண்ட ஆளுகிட்ட நம்ம போய் அடிச்சு திருடிட்டு இருந்தோமா, அனாவசியமா மாட்டிக்கிட்டோம். ஊரை கொள்ள அடிக்கிறவன் எவன்னு பார்க்க வேண்டியது, அவங்கிட்ட நம்ம கொள்ள அடிக்க வேண்டியது. ஐடியாடா. அப்பதான் நம்மளும் மாட்ட மாட்டான். நம்மள காட்டி குடிக்க போறானாக்கா அவனே மாட்டிக்குவா இல்லையா? இப்ப இந்த சர்க்கிள்ல யார் கொள்ளக்காரன் கண்டுபிடிக்கணும். உனக்கு வாயிலியா கேட்கும், காதை குடுறா. ஏதோ ஆசையா கொடுக்க போறேன்னு நினைச்சேன். அண்ணா, என்ன? யாரோ 2 பேர் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜீப்ல வந்திருக்காங்க. ஏயா ஆபீசரா இருக்குமோ? அதானே. சரி சரி, நீ போய் பால் பழம் எல்லாம் நிறைய கொண்டுட்டு வா. அவன் தின்னு திணறி போகணும். சீக்கிரம் போ. என்ன, நான் எதிரில வரலாமா? வரலாம், ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஆபீசர் ஆச்சே. சரி போ. மாத்தியா மாத்தி. நாகலிங்கம் யார்? நாகலிங்கத்துடைய முகவரி என்ன? மாண்புமிகு மேன்மை தங்கிய மாண்புமிகு ஆபீசர் அலங்காரம் கேட்கிறார். அடியன் தான் நாகலிங்கம். ஆமாங்க, அவர் தாங்க நாகலிங்கம். உங்க வருஷாந்திர வருமானத்தை நீங்க ஏன் கணக்கெடுப்புல உட்காருங்க. நீங்க அங்க உட்காருங்க, நீங்க இங்க உட்காருங்க. நான் உட்கார வரல, செக் பண்ண வந்திருக்கோம். டியூட்டி ஃபர்ஸ்ட். பை தி பை, இவங்க ஃபைல் எங்க? பகல்ல. யார் வேணுங்க? ட்ரஸ்டி, கோவில் ட்ரஸ்டி. ஆமா. பஞ்சாயத்து போர்டு சேர்மன். ஆமா. பேங்க் ஏஜென்ட். ஆமா. பாலம் கட்ட கான்ட்ராக்டர். ஆமா. அத்தனை ஐயாதான். ஆமா. ஊழலுக்கெல்லாம் மொத்த கான்ட்ராக்ட் இவர்தான். ஆமா. என்ன மேன், இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் கணக்கு எல்லாத்தையும் செக் பண்ணாம வந்திருக்கிறோம். ஓகே. ஐயோ லோகியா, கோயில் கணக்குல என்ன எழுதி இருக்கிற? அபிஷேகத்துக்கு பசும்பால் எழுதி இருக்கிற, நீ போடுற பால் அபிஷேகம் பண்ற. விளக்குக்காக எண்ணெயை வாங்கிட்டு பழையபடி அது மளிகை கடையில் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியுது? மளிகை கடை டின்ல திரி இருந்தது மேன். இல்ல, அது அணில் தூக்கி போட்டதுங்க. ஓஹோ, இவன் தான் அணிலா? வாட் மேன், கோயில் யானைக்கு பிரசவம் பார்த்த செலவு 3000 ரூபான்னு கணக்கு காட்டி இருக்கிறியே. யானையை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண, அங்க போய் பார்த்தாலும் ஆம்பளம். இல்லைங்க, இப்ப பிரசவ செலவுன்னு எழுத சொன்ன, அவன் தாங்க பிரசவ செலவுன்னு எழுதிட்டான். அறிவு கட்டவன். கோவில் செவத்துக்கு பட்டு அடிச்சதா கணக்கு எழுதியிருக்கிற? கோவில் செவத்துல பட்டையை காணும். யார் அடிச்சது பட்டை? நீ வாய மூடுவேன். டாலர் வேற உனக்கு. நாகலிங்கம், உனக்கு எப்ப மேன் கல்யாணம் ஆச்சு? எப்போ கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வந்து ஏன்னு கேக்குற? எப்போ ஆச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மேன். என்னங்க, ஒரு குழந்தையே இருக்குதுங்க. குழந்தை யார் மேன் கேட்டா? கல்யாணம் ஆச்சா? கரெக்டா பதில் சொல்லு. எங்களுக்கு குழந்தை நாய்க்குட்டி எல்லாம் தேவையில்லை. ஆச்சுங்க. கல்யாணம் எவ்வளவு வருஷம் இருக்கும்? என்ன ஒரு 12 வருஷம் இருக்கணும். என்ன அதுவும் தோராயமா நான் சொல்லுவேன், கரெக்டா கணக்கு வச்சுக்க மாட்டேன். நேரம் இல்லை மேன். ஆமா, கல்யாணத்துக்கு நீ என்ன வரதட்சணை வாங்கின? நான் ஒண்ணும் வாங்கலைங்க, போட்ட நகையோட வந்துட்டேன். வந்துட்டோ இல்ல வந்துட்டாளா? இல்ல, அவன் நான் வந்தா தானே அவளு வருவா. சரி, பவுன் எத்தனை தேர்? ஒரு 10 பவுன் தேருமா நகையெல்லாம்? 10 பவுன் தேருங்க. சரி, இந்த ஒரு தூணுக்கு சரியா போச்சு. மிச்ச தூணெல்லாம் இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி கட்டினேன்? அந்த விசாரிச்சு பேச்சு இருக்கு சார். நமக்கு பாத்ரூம் போலாம். வெளியில போயிட்டு வந்துருங்க. ஹை, தங்க சிலைய வந்து நிக்குது. ஐயா, அது ஐயாவோட தங்கச்சிங்க சார். முதல்ல அந்த பொண்ணு நாளுடைய தங்கச்சியார் நம்ம செக் பண்ணணும். எஸ், அது கடைசி ஐட்டம். என்ன மேன், வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, கையை பின்னாலே வச்சிட்டு இருக்க. வாட்ட ஒண்ணு இல்லைங்க, அது கணக்கு புத்தகம். கணக்கு புத்தகம் இது உன் ஜாதகம். நீ எங்க படிக்க வச்சிருந்தாலும் நீ உள்ள விட போறல. டவானி நான் காரியா. எஸ் தயவு தாட்சிணி ஒண்ணு பார்க்க வேண்டியது. எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட தயவு தாட்சிணி இல்லாம இடிச்சு பாத்துரு. என்னங்க என்ன வேணும்ன்ற? பயிர மோதிரம் கணக்கு வந்துருக்கா? ஐயோ டவாலி, கவலைப்பட டவாலிய கூட்டிட்டு போய் 1 கோடி 3 சைபர கூடியா கூட்டிட்டு போ. 1000 ரூபாயா? வாங்க, வாங்கிட்டுமா? ஐயோ அவனுக்கு நான் எவ்வளவு சிட் ஆபீசர், என்கிட்ட வேற பாக்குற நீ வந்து லஞ்சம்ங்கிற வார்த்தை உயர்ந்து வரலாமா? நான் கூசல. ஏதோ நன்கொடை, அன்பளிப்பு, காணிக்கை அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு பெருமை, நமக்கு ஒரு பிரயோஜனம். உங்களுக்கு டவாலி மேலதான் அன்பா, என் மேல அன்பு கிடையாதா? நிறைய வச்சிருக்கேன். அன்பு வச்சிருக்க என்ன பிரயோஜனம்? அடிப்பு என்ன அன்பளிப்பா கொடுக்குறேங்க. உங்களுக்கு 1 கோடி 3 சைபர். இல்ல நானே என்ன டவாலியா? ஒரு சைபர் கூட சேர்த்தாங்க 10,000. என்னங்க இது? 10,000 என்னங்க இது? சைபர் டவாலி. என்ன
ஒண்ணு மூணு சைபர் ஓகே ஓகே இங்க நம்ம பொறுத்த வரைக்கும் சரிப்பட்டு வரல. இது ஒண்ணும் தெரியல, எனக்கு இடம் பிடிக்கல. இப்ப டைமா போச்சு, நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குவோம். கணக்கெல்லாம் எடுத்துட்டு இவங்க அங்க வரட்டும். சரிப்பட்டு வரல, நாளைக்கு போலீஸ் வந்து கம்ப்ளீட்டா இடிச்சு தள்ளுவோம். ஐயோ வேணாங்க வேணாம் இல்லங்க, நீங்க சொன்னபடி உங்களுக்கு ஒரு சைபர் போட்டு கொடுத்துறேங்க. நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டியதில்ல. நான் வந்து ஆல் இந்தியா ஸ்டார் தங்கறதுக்காக கட்டி வச்சிருக்கேன். அந்த இடத்துல 2 நாளைக்கு விருந்தினா வந்து தங்கி பாருங்க, அப்புறம் தெரியும் என்னோட அருமை. அது சரியா? சாருக்கு சகல வசதி கிடைக்குமா? ஐயோ கலகலன்னு கிடைக்குங்க. கலகலன்னு இன்னொருத்தம் தண்ணி மட்ட பாருங்க. ஓகே ஓகே ஒரு 2 ரவுண்ட் போடக்கூடாதே, உடனே சாத்தனூர் தலை மாதிரி நின்னுடுவான். இப்படி இருந்தா ஸ்டெடியா இருக்கிற அர்த்தமா? அடிச்சே உட்காரு. நம்ம என்ன இப்ப சொர்க்கத்துல இறங்குறோம்? சரி, சொர்க்கம்னா அங்க மகாத்மா காந்தி இருப்பாரு இல்லையா? அவரு நம்ம சொர்க்கம் போற வழியில் இருக்கிறோம். அந்தவா நேத்து அவன் சேர்மன் சிப்ஸ் நீட்டுறான், ஒரு ஆபீசர் கௌரத்தியா இல்லாம அல்பதனமா நாய்க்கு வர மாதிரி கவரியா சாப்பிடாம அதுக்கு பதிலா கேஷா வாங்கி உள்ள போட்டு முடியும். அசிங்க போன வாரம் இதே நேரத்துல நம்ம ஜெயில களி தின்னோம். இங்க பத்தியா விஸ்கி என்ன அது என்ன இது எல்லாம் அந்த சேர்மன் பைய அவன் செங்காங்கரை சங்கிலி ஒரு பழமொழி சொல்லிருக்கான் தெரியுமா உனக்கு? எச்சலை கூட வாழ்வு வரும், அப்படி வர்ற நேரத்துல திடீர்னு ஒரு காத்து அடிச்சுன்னா அது போய் தந்தி கம்பியில ஒட்டிக்கும். யார் எச்சல் என்ற நம்மள சொல்றியா அந்த சேர்மன் பையனை சொல்லு. என்ன நம்மள சேர்த்தவனும் எச்சலதான், நம்மளும் எச்சலதான். நம்ம சின்ன எச்சல அவன் பெரிய எச்சல. ஒண்ணு குறைந்து ஏண்டா நரி கொண்ட வந்து நாடகமான நடத்துறீங்க. நாடகம் நான் யார் தெரியுமா? தெரிஞ்ச ஒண்ணு சொல்றேன். என்ன ஆபீஸ்ல போட்டு அடிக்கிறீங்க? ஓவரா குடிச்சீங்களா? யாரும் குடிச்சது? யாரும் இவன் ஆபீசர் ஆகிவன் அயோக்கியா பேசுங்க. ஜெயில இருந்து முடியாத கைதிங்க இந்த பயிலுங்க. இவனுக்கு தின்னதையும் குடிச்சதையும் பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் தான். ஏன் சொல்ல? சரி அது கிடக்கட்டும். கலெக்டர் நமக்காக ஜமா பண்ணி கூட்டிருக்காங்க. நம்ம ஸ்பெஷலா விசாரிக்க போறாங்கன்னா கணக்கு புத்தகம் அத்தனையும் கையோட கொண்டு வர சொல்லிட்டாங்க. அடி மேல அடியா இருக்குது. சரி புறப்படு. கலெக்டர் வந்திருக்காரு, நான் சும்மா போறேன். இல்ல கை உடையில கொண்டு கதவை கூட்டிடுவான். இமயம் முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை அங்கெங்கனாதபடி எங்கெங்கும் பிரம்மாண்டமாய் தலை பூஜை, பாத பூஜை, கை பூஜை, கால் பூஜை எல்லாம் பெற்று அண்ட அண்ட பகிரங்க தேங்காயூர் சீனிவாச தம்புரான் பராக் 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 திருடுவது எங்கள் தொழில். பக்தர்களுடைய உள்ளத்தை திருடுவதுதான் எங்களது தொழில் என்று எனது சீடன் சொல்லுகிறான். சக்கரப்பேட்டா குரு மகர்ஷி தேவ ஏண்டா அந்த சிறுவனை அடையட்டா. சிறுவா கண்ணு உன்னை சாமி கூப்பிடாரா? அந்த சிறுவனை அல்ல, ஜிப்பா போட்ட உன்னைத்தான் சிறுவன் என்று அழைக்கிறது சன்னிதானம். அச்சம் என்ன கொழுப்ப பாத்தியா? நான் சிறுவனா? சாமி என் மனசுல ஒரு குறை ஒண்ணு இருக்குது. ஜனக ஜனக பாயலபாஜே சௌதமின் கச்சான். ஆறான ஆட்டம் ஆடினாய், நீ அமர்ந்திருக்கும் நாற்காலி ஆட்டம் கண்டு விட்டது, இப்பொழுது பதவி இழந்து நிற்கிறாய் என்கிறார். அப்ரோ என்ன ஞானதிஷ்டி, என்ன ஞானதிஷ்டி. சாமி எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவனை அடக்கறதுக்கு வழி சொல்லுங்களேன். பம்பளி மாசானோடி நிசா மாதுள பிஞ்சா பத்திரமா கண்டதே. நாயும் பேயும் உறங்கும் நடுரிசையில் இந்த லேகியத்தை 3 முறை உன் நாக்கில் தடவு. விட 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 விடங்கா சடந்தே சட 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 சடங்கா. உன் நாக்கு தேய தேய எதிரியின் பலமும் குறைந்து கொண்டே வரும். அவ்வளவுதான். சாமி என்னையும் கொஞ்சம் கவனிங்க. உன்னுடைய முதல் மனைவி கிணற்றிலே விழுந்து செத்ததா? ஆமாம் சாமி. இரண்டாவது மனைவி முளகா பஜ்ஜி சண்டை வந்து தூக்கிலே தொங்கியதா? ஆமா. மூன்றாவது மனைவி சாமி இருப்பாளா போய்விடுவாளா என்ற சந்தேகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாயா? ஓஹோ சக்கரபீட்டா சாந்தர்வீரிஷிமீன் ஆக்ரோடுமித்த நாகேஷா பிரதம்பை. மானிடா, இதோ இந்த லேகியத்தை உன் மனைவிடம் சொல்லி விடாமல் ஒரு மண்டலத்திற்கு சேவிக்க சொல். நீ செத்தாலும் சாவாயே தவிர அவள் சாக மாட்டாள். கவலைப்படாதே, அவளுக்கு நிச்சயம் மறுமணம் நடக்கும். இது என்ன அக்கிரமம்? நீ மாத்திரம் 3 தடவை செய்து கொண்டிருக்கிறாய், அவள் 2 தடவை செய்து கொண்டால் என்ன? என்ன 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 என்னடி? பக்த கோடிகளே, இந்த சாமியை எங்க கூட்டிட்டு வரதுக்கு நாங்க நிறைய செலவு பண்ணி இருக்கிறோம்.
நேத்தி பார்த்திருப்பீங்களே யானை வாழ வேடிக்கை அதெல்லாம் நடந்தது. அதனால நல்ல மனசோட நிறைய காணிக்கை வாரி கொட்டுங்க. காசு இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கையில் இருக்கும் மாட்சையோ மோதிரத்தையோ கரட்டி போடுங்கள். தங்கமாகவோ எவ்வளவு வேண்டுமானாலும் போடுங்கள். மிஸ்ஸஸ் நாகலிங்கம் அரைவிங்கு. வாருங்கள் அன்னபூரணி, வாருங்கள். முன்னாள் தலைவரின் மனைவியே 16 செல்வங்களையும் பெற்று பெருந்தேவியாக நீங்கள் வாழ வேண்டும். சுவாமி, என் மனசுல ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. யாமறிவோம். உங்கள் வீட்டிலே ஒரு பெண் திருமணமாகி கணவனை இழந்து புழு போல் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா சுவாமி? எப்படி கிடைக்கும்? அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதே. அதை தீர்த்து வைக்க ஏதாவது வழி உண்டா சுவாமி? இருக்கிறது. இன்றைய இரவு 12 மணிக்கு சமாதி நிலையிலே இருந்து கொண்டு சர்வேஸ்வரனோடு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். அந்த ஆத்ம பூஜைக்கு அவளை அனுப்பி வையுங்கள். அவசியம் அனுப்பி வைக்க கருணை காட்டுங்கள் சுவாமி. நிச்சயம் நிச்சயம். கணிபிடியுங்கள் கணிபிடியுங்கள். ஆசீர்வதா ஆசீர்வதா மங்களா. பூஜைக்கு வந்த மலரேவா, பொட்டில்லாத நிலவேவா, வெண்ணிராடை பெண்ணேவா, வா வா வா. சுவாமி, எனக்காக நீங்க பூஜை செய்ய போறத அண்ணி சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கேன். பூஜையை ஆரம்பிக்கலாமே. சுவாமி, தங்கள் பாதங்களை. எதற்கு பாதங்கள்? முட்டி பூஜை செய்தாலே போதுமே. முட்டி பூஜாதியே சத்தமா ஐநாவராங்கேஷோ அமிஞ்சக்கராவேஷோ. நீ காய்ந்த சருகாக இருக்கிறாய். உன்னை பூத்து குலுங்கும் மலராக நான் மாற்றுகிறேன். இது சர்வசேத்திர தீர்த்த ஷாம்பைன் என்பதாகும். முனிவர் கை மீது உன் கைவை வையம்மா. அச்சம் எதற்கு? இதை பருகு. இதை பருகினால் கடந்த கால நினைவெல்லாம் கண் முன்னால் ஓடி வந்து விளையாடும். பருகு. அர்ச்சனோவி அர்ச்சனோவி அசக்க அசக்க. ஆஹா, அமக்கள் ஆசீர்வாதா, அமக்கள் ஆசீர்வாதா. அம்ச கலாவல்லிக்கு ஒரு குதூகலம் ஆரம்பமாகிவிட்டது. விட்டது குதூகலம்பம் ஆரம்பமாகி விட்டது. அப்படி மெல்ல 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 இருமுகங்கள் ஒன்றாக கலக்க வேண்டும். ஏதாவது ஒரு போதையாக தெரிகிறதா? ஆம் சுவாமி, மயக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். உடம்பிலே ஏதாவது ஒரு புது உணர்வு தெரிகிறதா? ஆம் சுவாமி, ஏதோ புதிய உலகத்தில் சஞ்சரிப்பதை போல் இருக்கிறது. அப்படித்தான் அது சஞ்சரிக்கும். மெல்ல மெல்ல. மயங்கி விட்டாள் மாது. கண்ணே, போன ஜென்மத்து நினைவுகள் வருகிறதா? வருகிறது சுவாமி. என்னை நன்றாக உற்றுப்பார். போன ஜென்மத்தில் நீயும் நானும் கணவன் மனைவியாக இருந்தோம். ஆமாம் சுவாமி. நம் இருவருக்கும் முதல் இரவு நடந்ததே, அது நினைவுக்கு வருகிறதா? போங்கள் சுவாமி. இருந்தாலும் நீங்கள் ஒரு இது இது என்றால்